ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இட்லி பொடினா ரொம்ப பிடிக்கும். முக்கியமா அந்த இட்லி தோசைக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் பார்த்தா அந்த இட்லி பொடி தான். சமைக்கவே முடியல, கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குனு இட்லி பொடிச்சு சாப்பிடுவோம். அதுவும் நான் ஹெல்த்தியான முறையில கருப்பு உளுந்துல செஞ்சு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து இட்லி பொடிக்கு வந்து நிறைய பொருட்கள்லாம் போட்டு அரைப்பாங்க. அப்படிலாம் போட்டீங்கன்னா டேஸ்டே மாறிடும். இட்லி பொடிக்கு என்னென்ன பொருள் போடணுமோ அந்த பொருளை மட்டும் தான் போட்டு அரைக்கணும். அந்த பொருள் போட்டாலே போதுங்க, இட்லி பொடியோட டேஸ்டே டேஸ்ட் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எல்லா விஷயத்தையும் நீங்க வீடியோஸா ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு சேல் ஆகுது, அவங்களே செஞ்சிருவாங்களே, அப்புறம் எப்படி உங்ககிட்ட வாங்குவாங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னதான் நீங்க செஞ்சாலும் அந்த கைப்பக்கம் ஒண்ணு இருக்கு, அது என்கிட்ட தாங்க இருக்குதுன்னு சொல்லுவேன். முக்கியமா இட்லி பொடிக்கு இவ்வளவு காரம் தான் போடணும், உப்பு அதே மாதிரி பெருங்காயத்தூள் அளவா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா தான் டேஸ்ட் கொடுக்கறதே. என்னதான் நீங்க அளவோட நீங்க சொன்னாலும் எனக்கு அந்த டேஸ்ட் வரவே மாட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் அளவுகளோட போட்டு பார்த்து பார்த்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. எந்த ஒரு நாளும் சரி கொரியர் சர்வீஸ் பண்ணி தரோம். டேஸ்டியான ஹெல்த்தியான இட்லி பொடி வேணா டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய்.